தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜயா தாராளமா அரசியலுக்கு வரலாம், அரசியலுக்கு வர்றதுக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசின அரசியல்வாதிகள் இப்போ அப்படியே விஜய்க்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. விஜய் இந்த 2வது மாநாட்டில் பேசினதுக்கு அப்புறம் விஜய்க்கு எதிராக விமர்சனங்கள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு எம்ஜிஆரை புகழ்ந்து விஜய் பாடிட்டு அடுத்ததா என்ன சொன்னார்னா, எம்ஜிஆர் மாதிரி தலைச்சிறந்த லீடர்ஸ் ஆண்ட அந்த கட்சி இன்னைக்கு யார் கையில இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த கட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க தானே செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தத்தோட தெரிவிச்சத எடப்பாடி அவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கு எதிரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. விஜய் பேசின அந்த வீடியோவை முதல்ல பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, ஏடிஎம்கேல ஜெயலலிதா ஆட்சி செய்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்து அவங்க எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றாங்க. மோடி ஆகவே ஆகாது அப்படின்னு அவங்க நினைச்சிருந்த இந்த கட்சியில இப்போ இவங்க பிஜேபியை சேர்த்து எடப்பாடி பிஜேபி கூட சேர்ந்து இணைந்து செயல்பட்டு இருக்காப்ல. அதை வச்சுதான் விஜய் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அன்னைக்கு எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி இருக்கு, அன்னைக்கு யார் கையில் இருந்த அந்த ஆட்சி இப்போ யாரோட கையில இப்போ ஏடிஎம்கே இருக்கு அப்படின்றத மனதுருக்கி தான் அவர் பேசினாரு. அதை புரிஞ்சுக்கிடாம எடப்பாடி எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த வீடியோவை நீங்க பாருங்க. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்குன்னு சொன்னால் அவரை நம்பி எப்படி எடப்பாடி என்ன சொல்றாப்லனா, இப்போ அதிமுக யாரோட கைகள்ல இருக்குன்னு கூட விஜய்க்கு தெரியல, இவரோட தொண்டர்களோட நிலைமையை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி பேசியிருக்காப்ல. பட் விஜய்க்கு நல்லா தெரியும் அதிமுக இப்போ யாரோட கைகள்ல இருக்குன்னு சொல்லிட்டு. பட் விஜய் சொல்ல வந்த விஷயம் அது இல்லை. பிஜேபிக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்த ஜெயலலிதா எங்க இருக்காங்க, இன்னைக்கு பிஜேபி கூட கொஞ்சி கொலாவிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி எங்க இருக்காப்ல, அப்படி இருந்த கட்சியோட நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத தான் விஜய் சொல்லியிருந்தாரு. விஜயனுடைய 2வது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா சீமான் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. என்ன கேள்வினா, விஜய் அரசியலுக்கு வந்ததை முதல்ல வரவேற்றது நீங்க தான், அவர் என்னுடைய தம்பி, அவர் தாராளமா வரலாம்னு சொல்லி சொன்னது நீங்க தான், இப்போ விஜய் கிட்ட நீங்க அதிகபட்சமான வெறுப்பை காட்டுறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சீமான் என்ன சொல்றாருன்னா, அம்மாவா இருக்காங்களா, அப்பாவா இருக்காங்களா, தம்பியா இருக்காங்களா, எதிரியா இருக்காங்களா அப்படின்றது முடிவு பண்றது அவங்களுடைய செயல்பாடு தான். அப்படி இருக்கும்போது விஜயனுடைய செயல்பாடு எனக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் பேசின வீடியோவை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், நீங்க பாருங்க. கட்சி தொடங்கணும்னா முதல்ல அவர் வரவேற்ற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் கட்சி வருகிறார் சீமான் தான். ஆனால் தற்போது அவர் மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக சீமான் அவர்கள் இருக்கார். இதுக்குண்டான முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே நீங்க தம்பியா இருக்கிறீங்களா, எதிரியா இருக்கிறீங்களா, அம்மாவா இருக்கீங்களா, அப்பாவா இருக்கீங்களா, எதிரியா இருக்கீங்களா, நீங்க செயல்பாடுகளை வச்சு. தளபதி விஜய சீமான் எதிரியா நினைக்கிறதா இருக்கட்டும், அவருடைய கொள்கையின்படி விஜயனுடைய கொள்கை எதிராக இருக்கிறதா நினைக்கட்டும், இதுல எந்தவித தவறும் கிடையாது. அரசியல்ல இது எல்லாமே வரக்கூடியதுதான். பட் சீமானுடைய ஆரம்பத்தில் இருந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய முரண்பாடு இருக்கு. அதுதான் நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சீமான் பேசின பழைய வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது. சீமான் இந்த வீடியோல என்ன சொல்றாப்ல அப்படின்னா, 1000 தான் இருந்தாலும் அவன் என் தம்பி, கொள்கை கோட்பாடுல வித்தியாசம் இருந்தாலும் அவன் எனக்கு எதிராகவே நடந்தாலும் அவனை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொன்னாப்ல. அவர் அன்னைக்கு பேசுனது ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருந்தன்மையாகவும் இருந்தது. பட் இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய நிலைப்பாடு ரொம்பவே கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த மாற்றத்துக்குரிய காரணம் என்ன? விஜயனுடைய பேச்சை பார்த்தோ அல்லது விஜயனுடைய மக்கள் செல்வாக்கை பார்த்தோ சீமான் இந்த மாதிரி பேசுறாரோ அப்படின்ற டவுட் நமக்கே வருது. பகுத்தறியக்கூடிய ஒரு தலைவன் நிதானமா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆழமான பதிவா இருக்கு. சீமான் இப்படிலாம் பேசாம நிதானமா இருந்தா அவருடைய கட்சி இன்னமும் கூட வளரும் அப்படின்னு நமக்கு தோணுது. இன்னொரு பதிவுல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your jealous.